48 நாள் தொடங்கி தைப்பூசம் வரப்போ அந்த விரதத்தை முடிக்கிற மாதிரி. அதில் இந்த டிசம்பர் 15 ஆரம்பித்து பிப்ரவரி 1ஆம் தேதி தைப்பூசம் வரைக்கும் விரதம் இருங்கன்னா அதில் நிறைய பேர் 49 நாள் வருது, என்ன கணக்குன்னு கேட்டாங்க. ஸோ இந்த காணொலியே அதுக்குண்டான விளக்கமும் நான் சொல்லிடுறேன். நீங்கள் டிசம்பர் 15 ஆரம்பித்து ஜனவரி 31 முடிக்கிறப்போ 48 நாள் கணக்காக இருக்கும். அந்த 48 நாள் முடிஞ்சு 49ஆம் நாள் தான் நீங்கள் முருகப்பெருமானை போய் பார்ப்பீங்க. இந்த 48 நாள் விரத காலம் எப்படி இருக்குன்றதை நான் முன்கூட்டியே சொல்லிடுறேன். கண்டிப்பாக இந்த காணொலி எல்லார் கவனத்துக்கும் சேரும்னு நம்புகிறேன். நீங்கள் இதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு ஜாலியாக சந்தோஷமாக இருந்திருக்கலாம். நீங்கள் கோயிலுக்கே போகாதப்போ அதிர்ஷ்டம்ன்ற விஷயங்கள் வாழ்க்கையில் நிறைய நடந்திருக்கலாம், நினச்சதெல்லாம் நடந்திருக்கலாம். ஆனால் நீங்கள் விரதம் ஆரம்பித்ததுக்கப்புறம் நான் தைப்பூசம் விரதம் புதுசாக இருக்கிறவங்களுக்காக நான் சொல்கிறேன். இந்த விரதம் ஆரம்பித்ததுக்கப்புறம் கடுமையான ஒரு நெருக்கடி வரலாம், உங்கள் கூட இருந்தவங்களே உங்களை அவமானப்படுத்தலாம், ஃபேமிலியில் அசிங்கப்படலாம், ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு நெருக்கடி உள்ளாகலாம். இது எல்லாமே உங்கள் ஊழ்வினை கர்மனுடைய மாற்றுறதுக்கு அடுத்த ஒரு 2 வருஷத்துக்கு நீங்கள் அனுபவிக்க வேண்டிய துன்பத்தை இந்த 48 நாள் உங்களுக்கு கொடுக்குதுன்னு நினச்சிங்க. எப்போ ஒரு விஷயத்தை நம்ம ரொம்ப நேசிக்கிறோமோ அந்த விஷயத்தை நம்ம தவிர்த்து இருக்கும்போது கண்டிப்பாக அதுக்கு உண்டான கருணையும் அதுக்கு உண்டான இயற்கை கொடுக்குற பரிசு நம்ம அனுபவம். அந்த மாதிரி தான் அசைவம் தவிர்த்து இருங்க. 48 நாள் யாரை பற்றியும் குறை சொல்லாதீங்க, யாரையும் பழிக்காதீங்க, யாரையும் சபிக்காதீங்க. இந்த 48 நாள் விரத காலமும் அது வேண்டும் இது வேண்டும்ன்ற ஒரு பக்கம் இருப்பாங்க. ஆனால் என்னோட பணிவான வேண்டுகோள் முருகப்பெருமானை வேணும்னு கேளுங்க. ஸோ இந்த தைப்பூசம் விரதம் வாழ்வை மாற்றும்.